கொஞ்சம் நவுந்து நில்லுங்க. இது வந்து பள்ளிக்கூட நிகழ்ச்சி. கொஞ்சம் நவுந்து நில்லுங்க. தாய் செய்யானே கொஞ்சம் நவுருங்க. தலைவர் விடுங்க. தலைவரை விட்டு நவுந்து போங்க. எல்லாம் தலைவரை விட்டு நவுந்து போங்க. அடுத்த நிகழ்ச்சி இருக்கு. டிஸ்டர்ப் பண்ணாங்க யாரும். நவுந்து நில்லுங்க எல்லாம். அண்ணே 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 இப்படியான அண்ணே இப்படியான மரியாதைக்குரிய ரெட்டியூர் பள்ளி தலைமை ஆசிரியர் சேகர் சார் அவர்கள் மாண்புமிகு தலைவர் தற்போது மாணவர்களுக்கு மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் சைக்கிள் வந்து குறிப்பிடுகிறார். ஒரு நிமிஷம் அங்க பாரு அடுத்து இப்படி பாருங்க எழுச்சி தமிழர் அவர்கள் இளைஞர்களால் விதியை வழங்கி சிறப்பிக்கிறார். அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, ஆசிரியர் பெருமக்களே, இப்படி வைப்பா. மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரும் ரெண்டு பேரும் இந்த பக்கம் வாங்க, ரெண்டு பேர் பண்ணுங்க. நீங்க மறைச்சிட்டு நிக்கிறீங்க, வாங்க தள்ளி நிற்க. மாணவர்கள் மறைச்சிட்டு நிக்கிறீங்க. இப்படியாங்க பத்திரிகையாளர், இப்படியாங்க ஒரு ரெண்டு பேர் எப்படி வந்துருங்க. ஐயா ஸ்டூடெண்ட்ஸ் மறைக்காதீங்க, ரெண்டு பக்கம் வாங்க. நீ இப்படி உட்காந்துங்க, அப்படி உட்காந்துங்க. தலைமை ஆசிரியர் பா சேகர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று உங்களை எல்லாம் சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்ததை எண்ணி பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். அரசு வழங்கும் இருசக்கர வண்டியை உங்களுக்கு வழங்க வேண்டும் என்று தலைமை ஆசிரியர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க உங்களை தேடி வருகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே இந்த சைக்கிளை வழங்க வேண்டும் என்று எனக்கு ஆசை. ஆனால் அடுத்தடுத்து நான் பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டும், நேரம் அதற்கு இடம் தரவில்லை. ஆகவே ஓரிரு மாணவ மாணவியருக்கு மட்டும் வழங்கிவிட்டு உங்களிடமிருந்து நான் விடைபெற வேண்டிய நிலையில் இருக்கிறேன். கல்வி மிகவும் உயர்ந்த செல்வம், அதுதான் நமக்கு பெரிய பாதுகாப்பு அரண். கல்வி நமக்கு தலைநிமிர்வை தரும், தன்னம்பிக்கையை தரும்,
எத்தகைய நெருக்கடியிலும் நம்மை காப்பாற்றும். ஆகவே அன்பு மாணவ செல்வங்கள், கல்வியில் கவனமாக இருக்க வேண்டும். ஆசிரியர்கள் சொல்லுகிறபடி உங்கள் கடமைகளை ஆற்ற வேண்டும். பெற்றோரின் விருப்பப்படி நீங்கள் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும். வேறு எந்த செல்வமும் தேவையில்லை, கல்வி ஒன்று போதும். ஆகவே அன்பு மாணவ செல்வங்கள், எவ்வளவு விளையாட்டிலே ஆர்வம் இருந்தாலும், நண்பர்களோடு மகிழ்ச்சியாக இருந்தாலும் கல்வியை கைவிட்டு விடக்கூடாது. அதற்கென்று உரிய நேரத்தை ஒதுக்கி கவனமாக படிக்க வேண்டும். ஒவ்வொரு பாடத்திலும் ஆசிரியர், பெற்றோர் விரும்புகிற அளவுக்கு மதிப்பெண்களை பெற வேண்டும். உங்கள் எதிர்காலம் உங்கள் கையில் தான் இருக்கிறது, வேறு யாருடைய கையிலும் இல்லை. அது கல்வி மட்டும்தான். எனவே அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய வேண்டுகோள், நீங்கள் நன்றாக கவனமாக பொறுப்பாக கல்வி பயில வேண்டும் என்ற வேண்டுகோளை மீண்டும் அழுத்தமாக வைத்து, மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு கிடைத்தால், தலைமை ஆசிரியர் அழைத்தால் உங்களை தேடி வருவேன், பள்ளி நிகழ்வில் பங்கேற்பேன், அப்போது உங்களோடு நீண்ட நேரம் இருப்பேன், உங்களிடையே நெடுநேரம் பேசுவேன் என்கிற உறுதியை தந்து, என்னுடைய நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நீங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிற இருக்கைகளுக்காக 7.5 லட்சம் ரூபாய் முதலாக நான் ஒதுக்கீடு செய்தேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளி வளர்ச்சிக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரும் உரிய வகையில் அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறார் என்பதை அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன். நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் என்னாலான பங்களிப்பையும் நான் செய்ய காத்திருக்கிறேன் என்பதை சொல்லி, இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கு ஆய்வகம் தேவை என்று கோரியிருக்கிறார். அதன் மதிப்பீட்டை தெரிந்து அதன் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஒதுக்க முடியுமானால் கட்டாயம் ஒதுக்குவேன் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்க டீச்சர் எடுத்துட்டீங்க, 2 பேர் ஆகுமா? அவர் டீச்சர் நீங்க 2 பேர் ஆகுமா? இப்படி வாங்கம்மா. Right.